ஆரோக்கியம். ஆரோக்கியமான உடலையும் வாழ்வையும் பெற நாம் கடைபிடிக்க வேண்டிய 10 விஷயங்கள். 1. சரியான உணவை தேர்ந்தெடுப்பதும் அதை கட்டுப்பாடாக வைத்துக் கொள்வதும். உணவு தான் எப்போதுமே நம் உடல் ஆரோக்கியத்துக்கு அடித்தளமே. அதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஒரே மாதிரி எடுத்துக்க கூடாது. ஒரு நாளும் ஒன்று எடுத்துக்கணும். காய்கறியாவோ பழமாவோ தானியமாவோ புரதச்சத்து நிறைந்ததாவோ மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளும் போது நம் உடல் ஆரோக்கியம் பெருகும். 2. தண்ணீர் அருந்துவது. நம்மளுடைய தினசரி வாழ்வுக்கு உடலுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்னது? தண்ணீர். அதே மாதிரி தேவையான தண்ணீரை குடிப்பது உடலுக்கு மிக ஆரோக்கியத்தை கொடுக்குதான். சரியா? நம்ம இருக்க சூழ்நிலையோ வெப்ப பகுதி. அப்போ நம்ம தண்ணீர் எவ்வளோ சேர்த்துக்கணுன்றது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தாகம் இல்லைனாலும் தண்ணீர் பாட்டிலை கையில் வச்சுட்டு அவ்வப்போது குடிச்சிட்டு வரணும். 3. நம்ம பார்க்க போகிறது உடல் செயல்பாடு. அதாவது நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சுக்க நம்ம எக்ஸசைஸ் செய்யணும், நிறைய வாக்கிங் போகணும், ஜாக்கிங், சைக்கிளிங், இந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு நம்ம உடலை நல்ல கட்டுப்பாடோடு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். 4. நம்ம மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது. அதாவது நம்ம மனதை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும்? சைலண்ட்டாக அப்படியே நமக்கு நிம்மதியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணுன்னா நம்ம ஒரு யோகாவோ ஒரு தெரப்பி அந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யும் போது நம்மளோட மனது ஆரோக்கியமாக இருக்கும். டிப்ரெஷன் வராமல் பார்த்துக்கணும். 5. ரொம்ப முக்கியமானது தூக்கம். ஒரு நாளைக்கு நம்ம 7லிருந்து 9 மணி நேரமாவது தூங்கணும். கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 7. ஏன்னா நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம நிறைய ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், டைமை வேஸ்ட் பண்ணுறோம். அதெல்லாம் வேணாம். தூங்குறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. 6. நம்மளோட உடல் பரிசோதனை. அதாவது வருஷத்துக்கு ஒரு முறையாவது ஹெல்த் செக்கப் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம உடல் எந்த நிலையில் இருக்குன்றத நமக்கு தெரியணும்ல. அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். 7வது விஷயம் நம்ம ரொம்ப கண்டுக்கவே மாட்டோம். என்னது? வாய் பராமரிப்பு. நம்ம வாயை நம்ம பராமரிக்கிறோமோ இல்லையோ, நல்லா சாப்பிட்றோம். அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கை கழுவுறோமோ அதே மாதிரி வாயை க்ளீன் பண்ணணும். சாப்பிட்ட பிறகு எப்படி கை கழுவுறோமோ அதே மாதிரி நம்ம கொப்பளிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வாயை காலையும் இரவும் பல்லு விளக்குறது ரொம்ப முக்கியம். வாயை கொப்பளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 8வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது? மது அருந்துறதையும் புகைப்பிடிக்கிறதையும் நிறுத்துறது. அது யாராக இருந்தாலும் சரி, இது ரொம்ப முக்கியம். 9வது நம்மளை எப்படி பார்த்துக்கிறோமோ நம்ம சுற்றி இருக்க நம்ம சூழலையும் நம்ம நல்லா வச்சுக்கணும். அதாவது சுத்தமாகவும் வச்சுக்கணும், நமக்கு பிடிக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். அப்போதான் நோய் தொற்று ஏற்படாது. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 10வது எல்லாத்தையும் பராமரித்தா போதாது, நம்ம மனதையும் நம்ம பராமரிக்கணும். அதாவது நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டே இருக்கீங்களா, யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ஃபேமிலிகிட்டையோ, இல்லைனா நீங்கள் போய் யாருன்னே தெரியாத ஒரு கவுன்சில் பண்ணுறாங்க அவங்கள்ட்டையாவது ஷேர் பண்ணி கொஞ்சம் நிம்மதியாக இருங்க. அவ்வளோதாங்க. இந்த 10 விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிச்சாலே போதும். உங்கள் உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.